Hello guys, welcome back to our channel. My name is Abhay Chuanbhai. Anindita. So again, we are back with next scene of the movie Gatta Kusti. Let's get started, guys. Yes. But to say well, if you're new to this channel, please do subscribe and also please click on the notification bell. Yes. Also, please follow us on Instagram. Yeah, तो चलो शुरू करते हैं. பொண்ணுங்க எப்போவுமே அப்பா செல்லம் அப்படி தான் பேசுங்க. அதே நினச்சிட்டு இருக்காம போய் கை கழுவிட்டு வா, சாப்பிடலாம். போ. இல்லை அவள் கோவத்தில் சாப்பிட்டாளா இல்லையான்னு தெரியல. நான் போய் ஊட்டி சமாதானப்படுத்திட்டு வரேன். நீங்கள் சாப்பிடுங்க. Oh, சரி. she is going in the school. See now. ஆன்ட்டி அது இன்னைக்கு கிளாஸ்க்கு வரல. Oh, she went outside, right? தெரியல, அவ கிளாஸ்க்கு போயிருந்தேன். அவ கிளாஸ்ல இல்லையேங்க. நான் தானே காலையில் ட்ராப் பண்ணிட்டு போனேன். முதல்ல அவங்க கிளாஸ் மிஸ் மீனுவை வர சொல்லுங்க. ஸ்கூலுக்கு வந்தாங்களா? அது என்ன மிஸ் யோசிக்கிறீங்க? ஸ்கூல் வந்தா மேம், ஆனால் கிளாஸ் வரல. ஸ்கூலுக்கு வந்தவா கிளாஸ்க்கு வரலனா எங்க போனா? He came now. Oh, Now our scene is going to she get will. created. Really, She is she not will going to shout be- like anything now. Yeah. She is scared. Literally, she is scared. அப்போ நீங்கள் தான் அனுப்பி வச்சிருக்கீங்கல்ல? இல்லை மேம், ஒரு மாதிரி நல்லா இருந்தா அதான். அவள் எப்படி வேணா இருக்கட்டும், அவளுக்கு நான் Who அம்மாவா, is she நீங்க to அம்மாவா? stop? Hmm. Nah, right. நான் தான் கூட்டிட்டு போனேன். She also can't உங்க மேல stop. தப்பு இல்ல. அப்புறம் இவங்க எப்படி வெளியில அனுப்பலாம்? இதான் நீங்க ஸ்கூல் நடத்துற லட்சணமா? தேவையில்லாம பேசாதீங்க மேம். அவங்க ஒண்ணு மூணாவது மனுஷனோட குழந்தைய அனுப்பி Hmm. வைக்கலையே. Correct. அவ Correct. அவனை அழைச்சிட்டு போயிருக்காரு. His father. உங்க குடும்ப சண்டையெல்லாம் உங்க வீட்டோட வெச்சுக்கோங்க. Hmm. இங்க ஸ்கூலுக்கு எடுத்துட்டு Ah, right, right. Correct. மதி வா போலாம். நான் வரல. மதி வந்துரு, என்ன டென்ஷன் ஆக்காத. நான் அடிக்க மாட்டேன், நீ வா. நீ கோவமா சொல்ற. நான் கோவமா சொல்லல, வா. நான் அப்பாவோட போறேன். அம்மாவோட போடா. நான் போக மாட்டேன். கீர்த்தி, மதி வா. அழைச்சிட்டு வரேன். நீ போ. வர போறியா இல்லையா? உன்கிட்ட சொல்லிருக்கல, ஸ்கூலை விட்டு வெளிய போக கூடாதுன்னு. அழைச்சிட்டு வரேன். யாரு கேட்டு போன? கீர்த்தி, அடிக்காத கீர்த்தி, வலிக்கும்ல. கீர்த்தி, கீர்த்தி, அடிக்காத இல்லையா? கீர்த்தி, அடிக்காத வலிக்கும்ல. Oh man. Situation is going to be worse now. Seriously. Oh. He's slapping everybody. Slapping. He's slapping everybody. இல்லத்த, குழந்தைய அவ அடிச்சா நானும் கண்ட்ரோல் பண்ண முடியாம கை நீட்டிட்டேன். அவ குழந்தை அவ அடிக்கிறா. இதுல என்ன தப்பு? அவ புருஷன் தானே, அவ திருப்பி அடிச்சானா? ஏன் அடிக்க மாட்டாளா? ரெஸ்லர் தானே அவ. அடிப்பா காலம் தான் மாறி போச்சே. ஒரு நிமிஷம், எனக்கு மதிய சாப்பாடு வேண்டாம், உங்களுக்கு மட்டும் சமைச்சுக்கோங்க. எனக்கு மீட்டிங் முடிய ஈவினிங் ஆயிடும். மழை வர மாதிரி இருந்தா எடுத்து உள்ள வைங்க. அப்படியே இந்த மாட்டுக்கெல்லாம் தண்ணி காமிச்சிருங்க. முக்கியமா வீட்டை திறந்து போட்டு தூங்காதீங்க, நாய் உள்ள வந்துடும். House husband. Typical. பேருக்கு தான் மாமா இந்த பிரசிடென்ட், மற்றபடி நீங்க தான் எல்லாம். வீரா, வா வந்து வண்டியில ஏறு, கொஞ்சம் பேசணும். எப்ப டிரைவிங் கத்துக்கிட்டானே தெரியல. She knows everything. நல்லா பார்க்க போறணும். என்ன கேட்க ஆள் இல்ல நினைச்சிட்டு இருக்காரா? எங்க பொண்ணு அழுதுட்டு இருக்கா, நீங்க என்ன இப்படி குத்துக்கல மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க? மா, அத்தா அடிச்சதுக்காகலாம் அக்கா அழுவலமா, குழந்தைய அடிச்சிட்டோமே நான் அழுதுட்டு இருக்கா. நானும் அவளை அடிச்சிருக்க கூடாது. அவர் மேல இருக்கிற She is regretting now. பாவம் பொண்ணு, அவளுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். இப்ப நீயே அந்த பிரச்சனை பெருசாக்கிட்ட. இன்னைக்கு பெத்தவங்களுக்கு இருக்க பெரிய சவாலே ஒரு குழந்தை எப்படி வளர்க்கணுங்கிறது தான். ஆனா அந்த குழந்தை That's வளர்ந்து true. அது சரியா இல்லைன்னு வச்சுக்கோ, அப்போ எல்லா பேரண்ட்ஸ்க்கும் வரும் பாரு ஒரு கில்ட்டி ஃபீலிங். குழந்தைய நம்ம சரியா வளர்க்கல, ரொம்ப செல்லம் கொடுத்துட்டோம் அப்படின்னு. அது வந்துடக்கூடாதுன்னு தான் சின்ன வயசுல இருந்தே ஸ்ட்ரிக்டா வளர்க்குறது. இங்க பார் வீரா, எனக்கு குழந்தை இல்லை,
6 வயசுலயே அவங்களுக்கு கராத்தையோ ரெஸ்லிங்கோ கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு நாளும் எவ்வளோ நியூஸ் வருது. படிக்க போகிறப்போ, வேலைக்கு போகிறப்போ, வெளியூர் போகிறப்போ தினம் பெண்கள் எவ்வளோ ஆபத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. எல்லா இடத்துக்கும் பெத்தவங்களால கூட வர முடியாது. எல்லா இடத்துலயும் போலீஸ் காவல் நிக்காது. அவங்கள அவங்க தான் காப்பாத்தணும். சின்ன வயசுல கராத்தே கத்துக்கிற எல்லாரும் கராத்தே மாஸ்டர் ஆவறது இல்ல. அது ஒரு தற்காப்பு. அதே மாதிரி தான் ரெஸ்லிங்கும். வளர்ந்த பிறகு ரெஸ்லராக பிடிக்கலனா தூக்கி போட்டு வேற வேலைக்கு போறா. கரெக்ட். ஆனா கத்துக்கிட்ட ரெஸ்லிங் காலத்துக்கும் அவளை காப்பாத்தும். That's actually true. Whatever she's telling, true words. At least whichever they can learn for themselves only, for the protection of themselves. Right. தூங்காம என்னப்பா பண்ணிட்டு Because she's with him. ஒன்றும் இல்லைடா, சும்மா உட்காந்துருக்கேன். ஆனா இப்போ நான் உன் கூடவே இருக்கேன். ஆனா உன் முகத்துல ஹாப்பியே She has a lot of questions. அப்பா ஹாப்பியாக தான்டா இருக்கேன். அம்மா தான் பாவம், நீ இல்லாமல் கஷ்டப்படுவாள்ல. அதெல்லாம் கஷ்டப்பட மாட்டா. அவளுக்கு என்ன பிடிக்காது, ஜாலியா தான் இருப்பா. அப்படியா சொல்ற? அப்பா ஒரு கதை சொல்லவா? சிங்கம் கதையா இல்ல நரி கதையா? ரெண்டும் இல்லை. சொல்லு சொல்லு. அந்த டோரா பாப்பாக்கு 5 வயசு இருக்கும். பாப்பா எப்படி இருப்பா? உன்ன மாதிரியே அழகா கியூட்டா இருப்பா. No. Okay, Her her story. mother. வயசுலயே அந்த பாப்பாக்கு Correct. ரெஸ்லிங் மேல ஆர்வம். 10 வயசுல போட்டியில கலந்துட்டா. Childhood. 15 வயசுல ஸ்கூல்ல சாம்பியன். இனிமேல் குஸ்தி போட்டிக்கெல்லாம் போக கூடாது. அப்பா அம்மா ரெஸ்லிங் போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவ கேட்கல. காலேஜுக்கு போச்சா. Okay, after that she started. கல்யாண வயசு I வந்துருச்சு. think most of the people like that only. When they go into college, they feel self-dependent. That Yeah. point of time, they used to take a lot of things. Correct. அப்பாவோட ஹெல்த்துக்காக ரெஸ்லிங்கை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கட்டவனும் அவளை புரிஞ்சுக்கல. ரெஸ்லர்னு தெரிஞ்சதும் வீட்டை விட்டு மோதவும் தயாரானான். Okay. அப்போதான் அவனுக்கு புரிஞ்சது ரெஸ்லிங் எவ்வளோ கஷ்டம். அவள் லைஃப்பில் அவள் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டில் எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் தனி ஆளாக ரெஸ்லிங்கில் அவள் இந்த இடத்துக்கு வந்திருக்கா. அது வீணாகக்கூடாதுல்ல. அவள் கனவுக்கு துணையாக நிற்கணும்னு அவன் முடிவு பண்ணான். அப்போதான் அவளுக்கு ஒரு பாப்பா பிறந்துச்சு. உடம்பு பழையபடி இருக்காது. ஆனால் அதையும் மீறி அவள் விளையாட வந்தா. குழந்தை 2 வயசு வரைக்கும் தாய்ப்பால் தான் குடிச்சது. காலையிலே ஃபீடிங் பாட்டிலில் தாய்ப்பாலை இறக்கி வச்சுட்டு That's the struggle, right? ஒரு தடவை சண்டிகர் Very few people understand this actually. This struggle, this pain, nobody understands. இங்க குழந்தை பால் குடி மறக்காம கத்த, அங்க அவளுக்கு நெஞ்சில பால் கட்டிக்க, அதோட அவ விளையாட முடியாம பாத்ரூம் போய் ரெஸ்லிங்கை விட்டுரு. எனக்கு குழந்தை ஞாபகமாவே இருக்கு. உன் திறமை வீணாக கூடாது, நீ விளையாடு, இனி குழந்தை ஏன் பொறுப்பு. Yeah, he's so much supportive. The husband is very good. குழந்தை இப்போ அம்மாவும் குழந்தையும் எங்க இருக்காங்க? அம்மா டோரா அவ வீட்ல இருக்கா. குழந்தை டோரா இப்போ ஏன் கூட இருக்கா. இவ்வளோ நேரம் நீ அம்மா அம்மா கதையா தான் சொல். ये बच्चा अच्छा एक्टिंग कर रही है ना? Yeah, she's a good actor. And throughout the movie we have seen, right? She's Yeah, acting so well, so cleanly, so flawlessly, I will tell. flawlessly. From them, it's I mean, they were having a happy life, right? And if everything is goes happily, someday something, a small thing also it will happen. Correct. For some time there will be some darkness, and again there will be sun. She's also started the little Mission. child understanding. Yes. She was thinking, yeah, mother is beating me and all, but Right. why she's beating and what she has gone through, there should be a supportive other parent. You know, the dad should be very much supportive so that the family would be I feel like this Happy. movie is a life lesson Life kind lesson, of correct. movie. definitely both the parents should be understanding with the child. Child is a responsibility for both the parents. Correct. She's not going to school. She need to go to school. என்னம்மா இது?
ரெஸ்லிங் வேண்டாம் நீங்க சொன்னீங்க, நான் கேட்கல. இப்போ ரெஸ்லிங் போன்னு நான் என் குழந்தைகிட்ட சொல்றேன், ஆனா அவ வேண்டாங்கிறா. டான்ஸ் தான் பிடிச்சிருக்கு. திணிக்கிறது தான் அப்பா அம்மாவோட வேலை. நம்ம ஆர்வத்தை அவங்க மேலே திணிக்கிறது நம்ம வேலை இல்லைங்கிறத உன்னை பார்த்து தான் நானே புரிஞ்சுக்கிட்டேன். Yeah, ஆனா நீ everywhere it's kind of that only. என்னோட இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அதனால தான் நான் அவளை ரெஸ்லிங் அனுப்பினேன். ஆனா இப்போ யோசிக்கும் போது நான் பண்ணது சரியா இல்ல தப்பான்னு கூட தெரியல. Yeah. குழந்தைகளை 13-14 வயசு வரைக்கும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவங்க வழி அவங்களே தேர்ந்தெடுத்துக்குவாங்க. குட் மார்னிங். She did not came to school. மதியம் ஸ்கூலுக்கு வர மாட்டா? இல்லை மிஸ், அவள் ஒரு மாதிரியாக இருக்கா, அதான் ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கிறா. இங்கே வருமா, சட்டப்படி போனாத்தேன் நம்ம குழந்தை நமக்கு கிடைக்கும். வக்கீலை பார்த்து எல்லாம் பேசிட்டேன், வாங்க ஒரு முடிவு பண்ணிடுவோம் இன்னைக்கு. சும்மா மாப்பிள்ளைய பார்த்து பேசி என்னன்னு கேட்போம். என்னன்னு கீர்த்தியை ஏன் கை நீட்டி அடிச்சுட்டு கேட்க போறியா? கேட்கணும்ல. இந்த 5-6 வருஷத்துல எப்பயாச்சும் நம்ம பொண்ணை கை நீட்டி அடிச்சிருப்பாரா? இப்போ அடிச்சிருக்காருன்னா ஏதாச்சும் காரணம் இருக்கும்ல. அப்போ காரணம் இருந்தா கை நீட்டு. அப்படி சொல்லலாமா? அதே மாதிரி நம்ம பொண்ணை அடிச்சதுக்கு மாப்பிள்ளை அங்கே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. எல்லாரும் கிளம்பி நேரில் போய் மாப்பிள்ளைய குழந்தைய கூப்பிட்டு வந்துடுவோம். எனக்கு மட்டும் தனியாக சொல்லணுமா? வண்டியில் ஏறுமா. உண்மையிலேயே நான் இல்லைன்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்களாப்பா? என்னம்மா கேட்குற? நீ இங்கே எவ்வளோ ஃபீல் பண்ணுறியோ இதை விட டபுள் மடங்கு நீ. But they have not called, right? Marthi's father should call actually. He also did not call. அப்புறம் ஒரு விஷயம், Sometimes it's good to give some space and some time. See, both of them might be missing right each other. She's irritated. Oh man, she came in between man again. Again a confusion. She is Class teacher. class teacher. இந்தா வேணாமா? வேண்டாம். Okay. She will dance. She will dance or what? I don't know. She is going to dance. अब वो देखेगी क्या ये लोग खुश है, Right. right? She is Correct. coming, right, to make them happy. She will see everyone is laughing and enjoying. The famous song. Oh. Now they will come, and if they will see them in this kind of in this situation. kind of dancing and having fun. Okay, she will dance now. Ooh, They are going to arrive. oh, they are they're very about near. to reach. They're about to reach. Situation is something different, and these guys. Sky. This will create serious Ah, problem. This will definitely create a serious problem. He is not calling her, Right? and he is dancing with the class Dancing. teacher. This is not acceptable at all. This is not acceptable. He should have called his wife at least once. It was not showing, right, that some phone calls has happened. Right. It was not showing. Oh man. I think she's seeing. Oh, This man. is so much, Abhay. This is too much. This is too much. See? Ah. Gone.
நீ இங்க எவ்வளவு ஃபீல் பண்றியோ இதை விட See the situation, how the situation Yeah. looks. This is so நாங்க much. யாரும் பேசக்கூடாது. இப்படி இப்படி பேசாம நின்று இருந்தா எப்படி? பாத்தீங்கல்ல? இனி பேச என்ன இருக்கு? அதான் மாப்பிள்ள ஆடியோ காமிச்சிட்டார்ல. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல மாமா. நான் நினைக்கிற மாதிரி இல்லைன்னா வேற மாதிரி step போட்டுருக்கீங்க. உங்களை போய் நான் பாருங்க. நீங்க வரதுக்கு முன்னாடி உண்மையிலே நாங்க சோகமா தான் மாமா இருந்தோம். எனக்கு புரியல மாப்பிள்ள. அப்படி போடு பாட்டு சோகம் ஆடுற பாட்டா? பொண்டாட்டிய பிரிஞ்சிரு அதுக்காக இந்த ஆட்டம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த குத்து குத்த மாட்டான். நேர்ல வந்து பார்த்தது நல்லா போச்சு. எல்லாம் கிளம்புங்க. என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? Oh, கீர்த்தி God, situation. பாத்தீங்களா மாமா? டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. இப்போ என்ன நடந்து போச்சுன்னா அவ இப்படி பண்றா? அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவர் படிச்சிருவாரு. அதுவும் இங்கிலீஷில் இருக்கு. உனக்கே நான் தான் படிச்சு சொன்னேன். இங்கே பாரு வீரா, கோர்ட்டு கேஸுன்னு போனால் குழந்தை அம்மா கிட்ட தான் இருக்குன்னு கோர்ட்டு சொல்லும். ஏடிஎம்ல கார்டு போட்டு பணம் எடுத்தா பணம் ஏடிஎம் மிஷினுக்கு சொந்தமா இல்லை எடுத்தவனுக்கு சொந்தமா? கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி கப்பித்தனமாக பேசிக்கிட்டு இருக்காதானே அவர் ஜட்ஜி தூக்கி உள்ளே வச்சிருவாரு. இங்கே பாரு வீரா, கோவப்பட்ட பிரயோஜனம் இல்லை. கோர்ட்டுக்கு தேவை ஆதாரம். அந்த ஆயுர்வேத டாக்டரை கொண்டு போய் கோர்ட்டில் ஒப்படைச்சா தான். ஆனால் அந்த ஆள் எங்கே போனான்னா ஆளையே காணோம். கிளினிக்கும் திறக்க மாட்டேங்கிறான். Now he will is going to go into find- deep and investigate who is the root cause. But he came here only or what? என்னடா ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம். No. பார்த்துக்கலாம் கோச். டாக்டர் இங்க Hello. clinic Doctor open பண்ணலாம். is all his setup. கோர்ட்டுக்கு வீட்டுக்கு அலையறதுலயே டைம் சரியா போயிடும். That is not the doctor. Hey, No, doctor only. something has happened. என்ன டாக்டர்? Myself is so He got beaten. Now Boss. he got the truth. See now He got what the he truth. is Now he going is to do. doomed. He will be doomed. Ishwa. வந்துட்டான். Correct. अब इसका होगा नंबर कोच. மொத்தம் 3500. எது கோயில வச்சு பாத்தீங்களா? நமக்கு பார்த்த காரியம் பண்ணலாம். நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொல்லுங்க. நான் 15 வருஷமா வந்து போயிட்டு இருக்கேன். So he found out somehow. கோச் தான். கோச்சா? बस अब बता दिया. Now he is going நான் எவ்வளோ நம்பினேன். seriously. ரெஸ்லிங்கிறது முகத்துக்கு நேரம் நின்று விளையாடுற விளையாட்டு. நீ எல்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை. ஆமாட்டா, நான்லாம் ஸ்போர்ட்ஸ்லயே இருக்கக்கூடாது. ஆஃபீஸுக்கு போனால் எனக்கு மரியாதை கிடையாது. அகாடமிலையும் எனக்கு மரியாதை கிடையாது. ஏன் என் வீட்டில் கூட எனக்கு மரியாதை கிடையாது. 3 வேளை சமைச்சு போட்டா நீ காரணம் ஆடுவியா? அவள் அந்த அர்த்தத்தில் சொல்ல. கோச்சுனா தோக்கடிச்சா பத்தாது, அவளை விளையாட்டுல இருந்து துரத்தணும்னு நினைச்சேன். இப்போ கெரியரே க்ளோஸ். He will so boxing. Yes. He is not in the ring, but still he can do whatever they can. Yeah. Correct. क्या He is बॉक्सर no बनेगा रे? lesser than anyone. Oof. Now the coach. कोच को दिखाओ कुछ न्यू टेक्निक्स. You need to learn some techniques. Ish. கீர்த்தி, கீர்த்தி. நடந்த எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? அந்த கோச் தானே? अरे
உனக்கு தெரியுமா? கோச்சே சொல்லிட்டாரு. பாத்தீங்களா கீர்த்தி, உங்க ஹஸ்பண்ட் பண்ண காரியத்தை? நான் சொல்லி தான் உங்களுக்கு மருந்து கொடுத்ததா உங்ககிட்ட வந்து அரே முடியாதுன்னு She played another game. இப்படி அடிச்சிட்டாரு. நீ உன் தப்ப மறைக்க இன்னும் என்னென்ன பண்ண போறேன்னு நானும் பாக்குறேன். இப்படி போட்டு அடிச்சிருக்க. இல்ல கீர்த்தி, அவன் போய் சொல்றான். வேண்டாம், எதுவும் சொல்லாத. நம்பு கீர்த்தி. உன்னை நம்பினது போதும். எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேச. எனக்கு உன்கிட்ட பேச விருப்பம் இல்ல. கீர்த்தி, அவன் சொல்றது நம்புற? நான் சொல்றது நம்ப மாட்டியா? நான் தான் படிக்காதவன். கோர்ட்டுக்கு போனா எல்லாம் சரியாயிடுமா? இதுக்கு மேல உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறேன்னு எனக்கு தெரியல. Oh. The rest to court. See, but ideally he might get the custody, right? Who? This guy? This guy. சார், ராஜராஜேஸ்வரி. ஐயோ அந்த அம்மா. Who is that? Raja Rajeshwari. Who is Raja that? Rajeshwari? That lady Herod. Come. The president. Who is he? நேரத்துக்குன்னே வருது பாரு. என்ன சார் ஆச்சு? அந்த அம்மா வக்கீல பேசவே விடாது. வக்கீலுக்கு சேர்த்து அந்த அம்மாவே பேசிரும். அந்த அம்மா எது கேட்டாலும் சொல்லிரும். அந்த அம்மா ரொம்ப கோக்குமாக்கான ஆளு. Hey. Oh, Rajmata Sivgami. Seriously. இந்த டிவோர்ஸ் கேஸ்க்கு தான் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. இது எங்க போய் முடிய போதோ? So many people are here for divorce. ஆரம்பிக்கலாம். Ideally, custody should be given to mother, but No, based on some conditions, Here situations the like they situation will is like that. But the mother guy is the earning person, right? Correct. Difference is that he is a house person and house husband. வக்கீலா இருந்தாலும் வரக்கூடாது. உட்காரு. And the kid is grown up. If Kid will tell, no? tell, I want to be I with want father, to, right? உனக்கு என்ன வேணும்? எனக்கு என் குழந்தை வேணும். எனக்கு My father. See, எனக்கு என் மனைவி வேணும். What? it's a triangle. அப்புறம் நான் எதுக்கு இங்க? இவங்க ரெண்டு பேருக்குமான கருத்து வேறுபாடு குழந்தையை எப்படி வளர்த்தணுங்கிறதுல தான் ஆரம்பிச்சு. Then who will give alimony? ரெஸ்லர் அடைஞ்ச பேர் புகழ் Alimony तो लड़की भूल गई. Alimony तो नहीं मिलने वाला. அவரை नहीं. போக்கடிக்க ஏகப்பட்ட She is earning and he is a house husband. House husband will get. Ideally, he should get. மரண தண்டனை அளிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். But there is no rule like this. சாரி யுவர் ஆனர், ஒரு ஃப்ளோல பெரிய டைகர் தயாநிதி. Tiger. Tiger. ஏயா? யுவர் ஆனர், எனது நான் தான் கேட்டுட்டு இருக்கேன்ல. நடுவுல நீ எதுக்கு? உட்காரு. சொல்லியா? மேடம், நான் ஊதாரியா ஊரை சுற்றும் போது கிடைச்ச மரியாதை கூட ஹவுஸ் ஹஸ்பண்டாக குடும்பத்தை பார்த்துக்கும் போது எனக்கு கிடைக்கல. இதனால் என் மாமாவே பல வருஷமாக என்கிட்ட பேசாமல் தான் இருந்தார். ஆம்பளை வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும், ஒய்ஃபோட வேலையை ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்கிற இதே சொசைட்டி தான் வீட்டு வேலை பார்க்குற ஆம்பளைங்களை கிண்டல் பண்ணுது. வீட்டில் சும்மா தானே இருக்குன்னு அவங்கள சொல்லி சொல்லி காட்டுறோம். வெளியில் போகிறவங்களுக்கு ஒரு He's வேலை. pointing to the emotional point. கண்ணு முடிச்சதுலேருந்து தூங்க போகிற வரைக்கும் வேலை இருந்துட்டு தான் இருக்குது. எல்லா நாளும் ஒன்று தான். My get. வெளியில் ஆம்பளை ஒருத்தன் சாதிக்கிறான்னா அதுக்கு காரணம் வீட்டில் இருக்கிற பொம்பளை தான். இது நிறைய பேர் உணர்றதே இல்லை. ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பான்னு சொல்கிற மாதிரி ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி ஆண் இருந்து அவன் கணவனாக இருந்தா அதை விட சந்தோஷம் அந்த பொண்ணுக்கு வேற எதுவும் True. கிடையாது. நான் என் கீர்த்திக்கு அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இவ்ளோ பேசுறியே. அப்படியே சோத்துல விஷம் வச்ச? விஷம் இல்லை மேடம். நான் உங்களை ஒன்று கேட்கலாமா மேடம்? கேளு. மேடம், இந்த உலகத்திலே கஷ்டமான வேலை இது. நீயே சொல்ல. ஹஸ்பண்ட் வேலை தான். எது? உண்மைதான் மேடம். நீங்கள் பார்க்குற ஜட்ஜு வேலையை விட ஹஸ்பண்ட் வேலை ரொம்ப கஷ்டம். ஜட்ஜு வேலைக்கு நீங்கள் படித்து பாஸ் பண்ணியிருக்கீங்க, ஏன்னா அதுக்குன்னு சட்ட புத்தகங்கள் இருக்குது. எப்போ என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் ஹஸ்பண்ட் வேலைக்கு எங்களுக்குன்னு எந்த புத்தகமும் கிடையாது. எப்போ என்ன பண்ணணும்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒவ்வொரு நாளும் திட்டு வாங்கிட்டு தான் இருக்கும்.
நானும் என் ஹஸ்பண்ட் வேலையில் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒவ்வொன்றா சரி பண்ணிட்டு தான் வரேன். எனக்கு அதுக்கான டைம் கொடுங்க, டைவர்ஸ் கொடுக்காதீங்கன்னு தான் கேட்குறேன். போய் சேர்ந்து வாழற வழியை பாரு. மேம் பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்படி பழம் மாதிரி பேசினா நல்லவன் ஆயிட முடியுமா? இத கொஞ்சம் ப்ளே பண்ண சொல்லுங்க மேம். The fight. I think. Okay, is this? he was mixing something about the fight. Oh. This. Oh. This. Oh. What? See. எதுக்கு சித்தப்பா வீடியோ எடுக்கிறீங்க? Bro. பொண்ணை பிக்கப் பண்ண போகும்போது மிஸ்ஸையும் சேர்த்து பிக்கப் பண்ணிட்டாரு. நாளைக்கே அவன் என் பொண்ணுக்கு சித்தியா வரமாட்டான்னு என்ன நிச்சயம்? அப்புறம் என் பொண்ணுக்கு சித்தி கொடுமையெல்லாம் அனுபவிக்க வேண்டி வரும். அதெல்லாம் வேண்டாம் மேம், எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க. ஏயா பண்றதெல்லாம் பண்ணிட்டு பொண்டாட்டி முன்னாடி நிக்கிறேன் பின்னாடி நிக்கிறேன் dialogue போடு. Bloody rascal. இங்க வாமா வாமா இங்க. गया ये तो गया. இவ்வளோ பண்ண உன் புருஷன் அப்ப டைவர்ஸ் கொடுக்காத. டைவர்ஸ் வாங்கிட்டு அந்த டீச்சரோட ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் பாட்டமாவே இருப்பான். Oh gosh. என்ன மேம் சொல்றீங்க? Okay, so I guess the conversation we will see in the next part, but Right. definitely like the ending I think will be very much funny to see, right? Correct. And The court scene was court scene so was much so hilarious. Yeah, definitely. Right. It's very And, hilarious. of course, the concept and the message it is giving to the society also, it is very important. Very People important. should learn and try to implement Correct. those things whatever they are hearing. True. That is practically true, and this is very much needed in current society as well. Correct. Right. So yeah, we are enjoying it. Really, very nice movie. We're really enjoying it. And yes, that is it for today's video. I hope you've enjoyed our reaction. If you do so, please don't forget to subscribe and also please click on the like button to like this video and share this video with your friends and family. See you in the next video. Till then, Bye.